ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு இயல் 1 தான் பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கீங்க அப்படின்ட்டு இந்த 10 கொஸ்டின், அதாவது 12 கொஸ்டின் இருக்குது. அந்த 12 கொஸ்டினை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எவ்வளவு தெளிவு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் போய் அதை ரிவைஸ் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். முதல் கொஸ்டின், மன்னன் வந்தான் என்பதில் இதில் எந்த தொடர் பயின்று வந்துள்ளது என்று சொல்லுங்க. எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், வினையாளனியும் தொடர். இதற்கு சரியான விடை எழுவாய் தொடர். எழுவாய் தொடர் பெயரை கொண்டு இங்கே வந்தான் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்கு, அதனால் இது எழுவாய் தொடர். இங்கே நீங்கள் அனைவரும் என்ன யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா வினைமுற்று தொடர் அப்படின்ட்டு யோசிச்சிருப்பீங்க. வினைமுற்று தொடர், ஏன்னா இது முற்று பெற்றிருக்கு அப்படின்ட்டு. இல்லைன்னா பெயரை கொண்டு முடிவதனால் பெயரச்ச தொடர் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. பெயரெச்ச தொடர் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இது இரண்டுமே தப்பு. எழுவாய் தொடர் தான் ஆன்சர் கரெக்டு. அடுத்து போகலாம். மகிழன் மெல்ல வந்தான், இதில் மெல்ல என்பது டேஷ். மகிழன் மெல்ல வந்தான், இதில் மெல்ல என்பது டேஷ். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா இது வினையடை. வினை அடை என்பது சரியான விடை. இதுவே இது ஏன் வினையடைன்னு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மெல்ல அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குது. வினையை குறிக்குது. அதாவது இதில் வந்தான் அப்படிங்கிறது தான் வினையை குறிக்குது. அப்போ வினையை குறிக்கிறதுனால இது அடையா வந்திருக்கு, பயனளிக்கு அடையா வந்திருக்கிறதுனால இது வினையடை அப்படின்னு சொல்லலாம். இதுவே பெயரடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா, நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதில் நூல் அப்படிங்கிறது பெயரச்சம், பெயர். இது ஒரு பெயர். இதற்கு நல்ல அப்படிங்கிற ஒரு அடை வந்திருக்கிறதுனால இது பெயர் அடை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போகலாம். 3வது கொஸ்டின், அவை யாவற்றையும் இருக்கின்றன, அவை யாவும் எடுங்கள், அவை யாவையும் எடுங்கள், அவை யாவற்றையும் எடுங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 இது இருக்குது. இது புக் பேக் கொஸ்டின். நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். புக் பேக் கொஸ்டின்னா புக் பேக் இருக்காது, மொழித்திறன் பயிற்சியில் இது இருக்கும். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா 1 மற்றும் 4, ஆப்ஷன் ஏ மற்றும் டி ஆகிய இரண்டும் சரி. அவை யாவற்றையும் எடுங்கள், அவை யாவற்றையும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே யாவற்றையும் அப்படிங்கிறது யாவையும் போட்டிருங்க. யாவையும், அவை யாவையும் இருக்கின்றன அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது 4வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான வினையடையை, ஞாபகம் வச்சுங்க, வினையடையை தேர்ந்தெடு. ஊர்தி அழகாக சென்றது, சங்க இலக்கியம் வாழ்க்கையை பொதுவாக காட்டுகிறது, இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அழகாக அனைவருக்கும் காட்டு, காலம் வேகமாக ஓடுகிறது. இதில் பொருத்தமான, ஞாபகம் வச்சுங்க, பொருத்தமான. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா காலம் வேகமாக ஓடுகிறது என்பது சரியான விடை. ஊர்தி அப்படின்ட்டா அது அழகாக சென்றது அப்படிங்கிறது வராது, அது மெதுவாக சென்றது அப்படிங்கிறத வரும். ஆனால் இந்த கொஸ்டின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தா இதை சொல்லலாம். ஆனால் இது கொடுத்துருக்கிறதுல இங்கே சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னா, பொருத்தமான விடை சரியான விடை அப்படின்னா சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு இங்கிலீஷில் அர்த்தம், அது ஆங்கிலத்தில் அவ்வாறு அர்த்தம். அப்படின்னா சரியான விடையில் சரியானதைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அனைத்துமே சரியாக இருக்குதுன்னு தான் தோணும், ஆனால் அதில் பர்ஃபெக்டாக எது இருக்கோ அதுதான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ மெதுவாக வரும். சங்க இலக்கியம் வாழ்க்கையை பொதுவாக காட்டுகிறது, பொதுவாக வராது, அழகாக காட்டுகிறது. 3
இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அழகாக அனைவருக்கும் காட்டு அப்படின்னு இல்லை, பொதுவாக தான் அனைவருக்கும் காட்ட வேண்டும். பொதுவாக. காலம் வேகமாக ஓடுகிறது, இது கரெக்டு தான். இது புக் பேக் கொஸ்டின். புக் பேக். அடுத்தது போலாம். நயவாமை என்பதன் பொருள் என்ன? நயவாமை என்பதன் பொருள் என்ன? நன்மை, புலப்பட கூறுதல், சிறப்பின்மை, எயில். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா சிறப்பின்மை. சிறப்பின்மை என்பது சரியான விடை. இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். நன்மை அப்படின்னா இதற்கு என்ன வரும்? கேள்பு. கேள்பு. இந்த இல்லு உள்ள உச்சரிக்கணும், கேள்பு. அடுத்தது புலப்பட கூறுதல். கூறுதல் அப்படின்னா கிளத்தல். கிளத்தல் வரும், கிளத்தல். சொல்லுதல்னே ஞாபகம் வச்சுங்க. இதில் என்ன ஆப்ஷனில் கொடுக்குறாங்களோ அப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சிறப்பின்மை அப்படின்ட்டா அதற்கு நயவாமை அப்படின்னு பொருள். இதற்கு விருப்பமின்மை அப்படிங்கிற இன்னொன்று வரும், எயில். இதற்கு புரிசை. புரிசை. புரிசை அப்படின்ட்டு இன்னொரு பெயர் இருக்குது. அதாவது இதெல்லாம் அகராதி, இதெல்லாம் சொற்கள். அடுத்தது 6வது கொஸ்டின். இடைநிலை மற்றும் விகாரம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் அமையும் பகுபத உறுப்பிலக்கணம் எது? இடைநிலை, விகாரம் ஆகிய இரண்டிற்கும் இடையில் அமையும் பகுபத உறுப்பிலக்கணம் எது? சந்தி, சாரியை, விகாரம், பகுதி. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ஷனில் ஒன்று மட்டும் பார்த்திங்க, இடைநிலை. இங்கே விகுதி. விகுதியை மட்டும் மாற்றிக்கங்க, விகுதின்னு வரணும். விகுதி ஆகிய இரண்டிற்கும் இடையில் அமையும் பகுபத உறுப்பிலக்கணம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சாரியை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஈஸியாக சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. முதல்ல பகுதி, கடைசியாக விகுதி போட்டுக்குங்க. இது இரண்டிற்கும் இடையில் வருவது இடைநிலை. இதற்கு முன்னாடி சா, வெறும் சின்ன சா. அடுத்தது நெடில் சா. இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுங்க. 6ல் 5 தெரியணும். அதில் பகுதி இங்கே வரும். அடுத்தது இது சந்தி, இடைநிலை 3வது, சாரியை 4, 5 விகுதி. இதில் நம்ம ஒன்று மட்டும் பார்க்கல, அது என்னன்னா விகாரம் அப்படிங்கிறது தான். இந்த விகாரம் மாற்றம். இது பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஏற்படும் மாற்றம் தான். பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஏற்படும் மாற்றம் தான் இந்த விகாரம் அப்படிங்கிறது. அடுத்தது போலாம். பெற்றார் என்பது டேஷ் விகுதி. பெற்றார் என்பது டேஷ் விகுதி. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது, நீங்கள் இதை ஒரு தடவை யோசிச்சு கரெக்டான பதில் சொல்லுங்கள். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்ட்டு. பெற்றார் பலர்பால் வினைமுற்றா, ஆண்பால் வினைமுற்றா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா? இதற்கு சரியான விடை பலர்பால் வினைமுற்று விகுதி. நீங்கள் அனைவரும் ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது ராங். பலர்பால் வினைமுற்று விகுதி தான் வரும். நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது நீந்தியது என்பது டேஷ் வினைமுற்று விகுதி. நீந்தியது என்பது டேஷ் வினைமுற்று விகுதி. பலர்பாலா, ஆண்பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இது பலவின் பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது போலாம். பாரீர். பாரீர் என்பது டேஷ் வினைமுற்று விகுதி. பாரீர். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா இது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. இது அந்த பாக்ஸில் இருக்கும். அந்த பாக்ஸை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக முடியும். இதில் இன்னொன்று கவர் பண்ண மறந்துட்டோம். பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அர், ஆர். இதுவே ஆண்பால் அப்படின்னா அன், ஆன். ஒன்றன் பால் அப்படின்னா
து ரு இதெல்லாம் கடைசீட்டில் வரும். எங்கே பாருங்கள், நீந்தியது தூ வருதா, ரூவும் வரும். அடுத்து பலவின் பால் அப்படின்னா ஆ ஆ, இது பலவின் பால். அடுத்து முன்னிலை ஒருமை அப்படின்னா இது ஐ ஆய் இ. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னா இது இ இர் ஈர். பாரீர் பெற்றீர் அதெல்லாம் வர்றது இதுதான். தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னா இது என் ஏன். அடுத்து படர்க்கை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னா படர்க்கை ஒருமை வினைமுற்று விகுதி இது தன்மை முன்னிலை. நானே இது கொடுத்தது தான் படர்க்கை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்ததா இது 10வது கொஸ்டின். குமரன் மலையில் நனையாமல் இரான் என்பது எந்த தொடர்? எதிர்மறை தொடரா, உடன்பாட்டு தொடரா, பொருள்மாறா எதிர்மறை தொடரா, தன்வினை தொடரா? இதற்கு சரியான விடை பொருள்மாறா எதிர்மறை தொடர். பொருள்மாறா எதிர்மறை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னு வந்திருந்தா அது எதிர்மறை தொடர். நனையவில்லை அப்படின்னு வந்திருந்தா அது எதிர்மறை தொடர். இது நனையாமல் அப்படின்னு வந்து இரான் அப்படின்னு வந்தா நனையாமல் இருக்கிறான் அப்படின்னா பொருள்மாறா எதிர்மறை தொடர். இதுவே உடன்பாட்டு தொடர் அப்படின்னா குமரன் மலையில் நனைந்தான். குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னு வரணும். நனைந்தான். அடுத்து தன்வினை தொடர் அப்படின்னா அது வந்து தன்னை மட்டுமே, அதாவது அந்த எழுவாய் வந்து தான் செய்கிற வேலை, தான் செய்கிற வினையை வந்து குறித்தால் அது தன்வினை தொடர். அடுத்து போகலாம். 11வது கொஸ்டின். கோவலன் கொலையுண்டான் இது டேஸ். கோவலன் கொலையுண்டான் இது டேஸ். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா இது ஒரு செய்யப்பாட்டு வினை தொடர். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கேட்டால் கோவலன் கொலையுண்டான் அப்படின்னா இது ஒரு செய்யப்பாட்டு வினை தொடர். இதுலேயே நிறைய இருக்குது பாருங்கள். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது வேற. வீடு கட்டி ஆயிற்று. கட்டி யாயிற்று. அடுத்தது சட்டி உடைந்து போயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. அடுத்தது பணம் காணாமல் போனது. பணம் காணாமல் போனது. இது அனைத்துமே இந்த செய்யப்பாட்டு வினை தான் வரும். அடுத்தது போகலாம். 12வது கொஸ்டின். எழுத்துப்பேறு ஞாபகம் வச்சுங்க. எழுத்துப்பேறு கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? எழுத்துப்பேறு பற்றிய வாக்கியத்தில், வாக்கியம்னு சொல்ல முடியாது, இது ஒரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுங்க. என்றால் என்ன அப்படிங்கிற மாரி, எழுத்துப்பேறு என்றால் என்ன அப்படிங்கிற மாதிரி. பகுபத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதிக்கு, விகுதி ஞாபகம் வச்சுங்க, விகுதின்னு வந்துருச்சு, விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தி வரும் மெய்யெழுத்து. பகுபத உறுப்புக்குள் அடங்கி பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து. பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து. பகுபத உறுப்புகளில் அடங்கி பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தி வரும் மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கு. இதற்கு சரியான விடை என்ன? இதற்கு சரியான விடை பகுதி மற்றும் பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி மற்றும் விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல். அப்போ ஆப்ஷன் சி, காலத்தை உணர்த்தாமல், அடங்காமல், இது இரண்டுமே வேணும். அடங்காமல், உணர்த்தாமல், இது எழுத்துப்பேறு. ஞாபகம் வச்சுங்க எழுத்துப்பேறு என்ன அப்படின்ட்டு. இதில் இந்த எழுத்துப்பேறு அப்படின்னா இது பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும். பெரும்பாலும் அப்படின்னா பெரும்பாலும் இத்து மட்டும்தான் வரும்.
அந்த இத்து மட்டும் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இத்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சாரியை இடத்தில் வரும். சாரியை இடத்தில் வரும். அந்த இதை பார்க்கலாம். எழுத்துப்பேறு இடம்பெற்றுள்ள பகுபத உறுப்பிலக்கணத்தை தேர்ந்தெடு. எழுத்துப்பேறு இடம்பெற்றுள்ள பகுபத உறுப்பிலக்கணத்தை தேர்ந்தெடு. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யாதே என்பது சரியான விடை. செய்யாதே என்பது சரியான விடை. இதில் வந்தனன் அப்படிங்கிறதும் சரிதான். ஆனால் பிரிச்சு எழுதுனதில் இது சரி. கொடுத்தோரும் பிரிச்சு எழுதுனதில் சரிதான். அரைந்தான் இதை பிரிச்சு எழுதுனதில் அரைந்தனன் வரணும். ஆனால் பிரிச்சு எழுதுனதில் சரியாக இருக்குது. ஆனால் எழுத்து பேரில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இது அப்படியே புக்கில் இருந்து எடுத்தது தான். இது எழுத்துப்பேறு அப்படிங்கிறது. அடுத்தது போகலாம். டேஷ் விலங்கிடம் பழகாதே. பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. பெயரடை என்ன அப்படின்னு பார்த்துங்க. நல்ல விலங்கிடம் பழகாதேவா, பெரிய விலங்கிடம் பழகாதேவா, கொடிய விலங்கிடம் பழகாதேவா, இனிய விலங்கிடம் பழகாதேவா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கொடிய விலங்கிடம் பழகாதே. அடுத்தது தவறான ஒன்றை தேர்ந்தெடு. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இது 13, 14, 15வது கொஸ்டின். தவறான ஒன்று. பேனாவா வரைவுகோலா, ஜியோமெட்ரிக் பாக்ஸ் அப்படின்னா பேழையா, பேக் அப்படின்னா பை, நோட் என்றால் குறிப்பேடு. இதில் எது பொருந்தாது? இதற்கு சரியான விடை பேனா என்றால் வரைகோல் என்பது பொருந்தாத விடை. பேனா என்றால் வரைகோல் என்பது பொருந்தாத விடை. பேனா என்றால் மசி எழுதுகோல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது தூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வரைகோல் அப்படிங்கிறது பென்சிலை குறிக்கிறது. பென்சில் குறிக்கிறது. இதுவே பேக் அப்படிங்கன்னா பை தான். நோட்புக் அப்படின்னா குறிப்பேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நோட் அப்படின்னா குறிப்பேடு. அடுத்து போகலாம். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. மார்ஃபிமின் அப்படின்னா உரிமை, ஃபோன் மீ அப்படின்னா ஒலியன், லெக்சிகன் அப்படின்னா சொல்லகராதி, கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம். இதில் தவறான விடை எது? தவறான விடை எது? இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, லெக்சிகன் அப்படின்னா சொல்லகராதி கிடையாது, பேரகராதி. லெக்சிகன் அப்படின்னா சொல்லகராதி கிடையாது, பேரகராதி. பேரகராதி. இன்னும் நிறைய வேர்டு இருக்குது, சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. ஏன்னா இதுவும் புக்கில் தான் இருக்குது. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல், ஃபிலோலாஜிஸ்ட் அப்படின்னா மொழியியல் ஆய்வறிஞர். ஃபிலாலஜிஸ்ட் எழுதுறேன் பாருங்க. ஃபிலோலோஜிஸ்ட் இது மொழி ஆய்வறிஞர். ஃபிலாசபி அப்படின்னா தத்துவியல். ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்னா ஃபோனோலஜிஸ்ட், PHONOLOGIST. இந்த ஜிஸ்ட் அப்படின்னா வந்தால் அறிஞர் அப்படின்னு வரணும். அப்போ ஒளியியல் ஆய்வறிஞர். ஒளியியல் ஆய்வறிஞர். அடுத்தது போகலாம். இதோட இந்த 17 கொஸ்டினோட இது முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை நீங்கள் எவ்வளவு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கங்க. அவ்வளோ டெப்த்தாக படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.